ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு யூடியூபர்கிட்ட வாங்கினேன். அதாவது இந்த ஸ்பீக்கர் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் போடுறவங்கள்ட்ட வாங்கின ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது ஒரு நார்மல் MP3 டீகோடர் தான், ஓகேங்களா? ஆனாலும் அவங்க கிளைம் பண்ணது என்னென்னு அப்படின்னாக்கா, இந்த போர்டு போட்டால் அவங்களுக்கு ஹம்மிங் வராது அப்படின்னு தான் அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பார்த்து தான் சரி இந்த ப்ராடக்ட்டை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். விலையும் கம்மி தான். ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட ஒரு ஆம்ப்ளிஃபையர் இருக்குது, கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர். அதில் வந்து ஹம்மிங் சவுண்ட் வருது. ஸோ அதில் வந்து இந்த போர்டை கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு அந்த ஹம்மிங் சவுண்ட் வருதா இல்லை வரலையான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா, இந்த சேனலில் அதிகபட்சமாக நம்ம வந்து கம்மியாக இருக்கிற ப்ராடக்ட் பற்றி தான் நம்ம போடுவோம். விலை கம்மியாகவும் குவாலிட்டியாக இருக்கிற ப்ராடக்ட் பற்றி தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எப்பயும் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு டீகோடர், ஒரு ரிமோட்டு, அப்புறம் வந்து ஒரு பவர் பின், ஓகேங்களா? ஸோ இது பகாரியம் மாதிரி இல்லாமல் நார்மல் ரெகுலராக வரக்கூடிய ஒரு டீகோடர் தான், சரிங்களா? இல்லை ஆஸ் யூஷுவல் வந்து ஆடியோ அவுட்டு, அப்புறம் வந்து டிசி இன் இருக்குது. இது ஒரு பேசிக் ரிமோட். ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆடியோ அவுட்டுக்கு நம்மளுக்கு இந்த கேபிள். நம்ம ஆல்ரெடி கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையரில் ரெடி பண்ணுறதுக்குன்னா இந்த கேபிள்லாம் இப்போ அவசியம் இல்லை. டைரெக்டாக இதை கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சவுண்டு கேட்குதுங்களா உங்களுக்கு? வால்யூம் வச்சாக்கா இந்த மாதிரி ஒரு சவுண்டு வருது. ஸோ இது வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸ்க்ரூஸ் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம பாக்ஸ் பார்க்கலாம். வயரிங் வந்து கொச்சன்னு இருக்கும், தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் நான் வந்து பண்ண பாக்ஸ் இது. ஸோ அப்போ வந்து எனக்கு வயரிங் எப்படி பண்ணுறதுன்னு அந்த அளவுக்கு விவரம் இல்லை. ஸோ அதை நான் சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில், யூடியூப் பார்த்து தான் வந்து செஞ்சேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிடி போர்டு இருக்குது, ஒரு கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் 100 வாட்ஸ் 120 வாட்ஸ் இது, ஓகேங்களா? ஒரு பிடி போர்டு இருக்குது. அப்புறம் வந்து எஸ்எம்பிஎஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லேப்டாப் வந்து ஒரு பழசு இருந்தது, அதோட எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன், அடாப்டர் யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து 16 வோல்ட். இது அவுட்புட் வந்து 16 வோல்ட்டு, 5 ஆம்ஸ். இது நார்மல் நம்ம பொட்டென்டோமீட்டர் 100K பொட்டென்டோமீட்டர் போட்டு தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? பட் இதில் வந்து அந்த ஹம்மிங் சவுண்ட் வர தான் செய்யுது எனக்கு. ஸோ அந்த ஹம்மிங் சவுண்ட் வராமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த ஆல்ரெடி இருக்கிற அந்த பிடி போர்டை வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற கேபிள்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் வைக்கிறேன். ஸோ அந்த ஹம்மிங் நாய்ஸ் இதில் வரல. ஸோ ப்ராடக்ட் நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு மேலே இருந்தாக்கா நம்மளுக்கு கார்ப்பரேட் கிளைம் வரும். ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்கலாம். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் வந்து ஹம்மிங் சவுண்ட் வந்து அரெஸ்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹம்மிங் சவுண்ட் சுத்தமாக இல்லை. அண்ட் அதே போல் நம்மளுக்கு குவாலிட்டியாகவும் இருக்குது. ஸோ இது எங்கே வாங்கினேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன், பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.